ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாமுக்கான தமிழ் ஒரிஜினல் கொஸ்டின் இந்த வருஷம் புது சிலபஸில் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் நடந்த ப்ரீ குவார்டர்லி எக்ஸாம். கண்டிப்பாக மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நியூ சிலபஸில் என்னென்ன கேட்குறாங்க, ஒன் வேர்டு எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் 15மே புக் பேக் தான் கேட்பாங்களா அப்படின்னம்னா மொத்தமே உங்களுக்கு 4 யூனிட்டில் மொத்தமே 20 ஒன் வேர்டு தான் இருக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பாக 10 தான் புக் பேக் வரும். மீதம் இருக்கக்கூடிய 5 ஒன் வேர்டு உங்களுக்கு புக்கின் சைடில் தான் கேட்பாங்க. இதுலேயும் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் பாடல் கேட்டவர் புக் பேக்கு. மகிழ்ந்து வருமா எழுவாய் தொடர் புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. நன்மொழி என்பது பண்பு தொகை, இது உள்ளந்து கேட்டிருக்காங்க. இடைக்காடனார் பாடலை இகழ்ந்தவர் அன்பு வைத்தவர் மன்னர் அமைச்சர் புக் பேக்கு. வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை மணிப்பயிர் வகை புக் பேக் கேட்டிருக்காங்க. வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என பாடியவர் இளங்கோவடிகள். ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு 2வது யூனிட்டில் கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிறதுல இருக்கும். அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமையுறு புக் பேக்கு. காலில் அணியும் அணிகலனை குறிப்பது கிங்கினி புக் பேக்கு. டேஸ் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீனும் கரியும் உணவும் கொடுத்தனர் நெய்தல் நிலத்தவர்கள், இது புக்கின் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. இயல் 3ல் இருக்கக்கூடிய தமிழர் குடும்ப முறை அப்படிங்கிறதுல இருக்கக்கூடியது, அதாவது விருந்தோம்பல் பாடத்தில் இருக்கக்கூடியது. அடுத்து கூற்று போராட்ட பண்புடனே. ஆக்சுவலாக இது இப்போ குவார்டர்லி எக்ஸாமுக்கு நமக்கு சிலபஸ் கிடையாது, ஏன்னா போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர் அப்படிங்கிறது நமக்கு இயல் 5ல் இருக்கக்கூடியது. இயல் 4 வரைக்கும் தான் நமக்கு சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறனால அதை விட்டுருங்க. பரிபாடல் அடியில் விசம்பில் இசையில் வானத்தையும் பேரொழியையும். அடுத்தது பாடலை படித்து வினாக்களுக்கு விடை தருக. தென்னன் மகளை திருக்குறளின் மாண்புகளை. தென்னன் மகளை என குறிப்பிடுவது பாண்டியன். பாப்பத்து என்பது 10 பாட்டு. பாடலில் உள்ள எதுகை சொற்கள் தென்னன் இன்னரும், அந்த 2ஆம் எழுத்து இன்னு வரக்கூடியதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்தது நற்கணக்கு இலக்கண குறிப்பு பண்பு தொகை. அடுத்தது 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 4 யூனிட்டில் இருக்கக்கூடிய சிறுவினா 20மே படித்தாலும் உங்களுக்கு எக்ஸாமில் எழுத வேண்டியது 2 தான். ஏன்னா 14ஆம் நம்பரில் விடைக்கேற்ற வினா அமைத்தலும் 21ஆம் நம்பரில் கட்டாய வினா 12ஆம் என தொடங்கும் திருக்குறளும் கேட்டிருக்காங்க. பேலன்ஸ் இந்த 4ல் நீங்கள் 2 அட்டன் பண்ணணும். பலகை என்பதனை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும். மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வு. நச்சப்படாதவன் செல்வம். திருக்குறள்லேருந்து ஒரு நெடுவினா கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுமாதிரி அமர்ந்தான் கிளர்ந்த, இதுக்கெல்லாம் பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 5 2 மார்க் எழுதும்போது உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடியது. அடுத்தது பிரிவு 2 5 2 மார்க் கேட்டிருக்கிறதுல பழமொழியை நிறைவு செய்க. ஒரு பானை விருந்தும் மருந்தும் 3 நாட்கள். அதேமாதிரி இந்த இரு சொற்களை தொடர்த்து இயல் 2ல் இருக்கக்கூடியது இயல் 4ல் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே படிச்சுக்காங்க. மடு மாடு விடு வீடு இது. அதுபோக சிலை சீலை கொடு கோடு இந்த மாதிரி பயிற்சி இருக்கீங்களா, அந்த பயிற்சியில் கண்டிப்பாக ஒன்று எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்து எண்ணு பெயர்களை தொடரில் கண்டு இயல் 1ல் இருக்கக்கூடியது. கலைச்சொற்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் டெம்பஸ்ட் கேட்டிருக்காங்க. இயல் 2லேருந்து கேட்டிருக்காங்க. இயல் 3லேருந்து கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா தொடர்களில் உள்ள எழுவாயை செழுமை செய்க. கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும் அப்படின்னம்னா சிறந்த கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும். ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியே ஒருவருக்கு சிறப்பு தரும். இந்த மாதிரி முன்னால் வந்து இந்த கல்வியேங்கிறது எழுவாய், இதுக்கு முன்னால் அந்த எழுவாயை சிறப்பு செய்வதமாக ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் சேர்த்து எழுதணும். அடுத்து கீழே நம்ம இப்போ அப்படியே உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின் அடுத்தது பார்த்துடலாம். நெடுவினா வரைக்குமே இதில் இருக்கக்கூடிய இது போக அடிஷ்னலாக நீங்கள் என்ன இம்பார்ட்டன்ட் படிக்கணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த 3 மார்க்லாம் தேவையில்லாது, ஏன்னா மொதல் 2 யூனிட் 3 மார்க் படிச்சிங்கனாலே ஒரு சிறுவினா உங்களால் 2மே அட்டன் பண்ண முடியும். அடுத்து கீழே மொழித்திறன் பயிற்சியில் நமக்கு 5 மார்க் கொஸ்டின் போயிடலாம். பல்துறை வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு உதவுகின்றது. ஆக்சுவலாக இது 8 மார்க் கொஸ்டின். இது 2மேவும் இது 5 மார்க்கில் கேட்டு 5 மார்க்கில் கேட்க வேண்டிய செயல் வந்து உங்களுக்கு 8 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஆனால் குவார்டர்லி எக்ஸாமில் இந்த பேட்டர்னில் வராது. ரைட்டுங்களா. இது 2மே 8 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு 43ஆம் நம்பர் கேள்வியில் வர வேண்டியது. கடிதத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட அறிவில் மரம் இயற்கையின் வரம். அதேமாதிரி கலையரசன் பட்டம் பெற்ற நண்பனை வாழ்த்து மடல், அது 2ம் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 5 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். காட்சியை கண்டு கவினூரை எழுதுக. திருச்சி மாவட்டம் 41 படிவம் கேட்டிருக்காங்க. அடுத்தது 43ல் மொழிபெயர்க்க. மொத்தமே 4 யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த மொழிபெயர்க்க படிச்சுக்கோங்க. ஒரு 5 மார்க் கொஸ்டின் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அடுத்து அப்படியே நெடுவினாக்கு போயிடலாம். ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு 2மே 5 மார்க் கொஸ்டின். அங்கே 38ல் கேட்டிருந்தாங்க இல்லையா, அது வந்து இங்கே வரும், இது வந்து மேலே போயிடும். செயல் நடுவினாவை பொறுத்த வரைக்கும் இறைவன் புலவன் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வு, இது ஒன்று தான் இருக்குது, இது ஒன்று தான் கேட்டாகணும் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும். அடுத்து 44ல் உங்களுக்கு உரைநடை துணைப்பாட கதையை பொறுத்த வரைக்கும் அன்னமையா படிச்சுக்கோங்க. புயலிலே ஒரு தோணி பிரம்மம் படிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அன்னமையா நான் படிக்கல சார், அன்னமையா இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் இயர் இந்த வருஷம் புதுசாக சேர்ந்த பிரம்மம் படிச்சிருக்கேன் அப்படின்னம்னா புயலிலே ஒரு தோணியும் பிரம்மமும் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா ஒரு நெடுவினா உங்களால் அட்டன் பண்ண முடியும்.
அடுத்து 45 பொறுத்த வரைக்கும் சான்றோர் வளர்த்த தமிழ் ஒன்று தான் நமக்கு புக் பேக்கில் இருக்குது, அது ஒன்று தான் கேட்டாகணும். ஆக்சுவலாக அதுக்கு கீழே உங்களுக்கு இயல் 4ல் இருக்கக்கூடிய பள்ளி ஆண்டு விழாவில் மலருக்கு நூலகத்தில் கிடைத்த கட்டுரை சிறுகதை குறித்து நூலுக்கான மதிப்புரை கேட்டிருக்காங்க. தலைப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க. நூலின் தலைப்பு, நூலின் மையப்பொருள், மொழிநடை, வெளிப்படுத்தும் கருத்து, நூலின் நயம், நூல் கட்டமைப்பு, சிறப்புக்கூறு, நூலாசிரியர். ஆக்சுவலாக இது வந்து இயல் 4ல் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடியது. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தீங்கனாலும் எழுத வேண்டிய ஒரு 8 மார்க் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.